ஒரு சிறிய முயற்சி, ஒரு பெரிய மாற்றம், உணர்ச்சிகரமான வெற்றிக்கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். கல்வியில் சிறப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவித்தான். வேலைக்காக பல இடங்களில் முயன்றாலும் தோல்வியே மிஞ்சியது. ஏழ்மையான சூழ்நிலை, நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் அவனை நிந்திக்கத் தொடங்கினார்கள். தனது வாழ்க்கை முழுவதும் இருளில் மூழ்கிவிட்டது போல உணர்ந்த ராஜ் ஒரு நாள் மனமுடைந்து தனியாக நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வயதான முதியவரை சந்தித்தான். அந்த முதியவர் அவனை கவனித்து, "மகனே, ஏன் இப்படி மனமுடைந்திருக்கிறாய்?" என்று கேட்டார். ராஜ் தனது கவலைகளை பகிர்ந்தான். அந்த முதியவர் ஒரு மெழுகுவர்த்தியை ராஜ்க்கு கொடுத்து, "இது இருளை நீக்கும், ஆனால் அதை ஒளிர செய்ய நீயே முயற்சிக்க வேண்டும்" என்றார். இந்த வார்த்தைகள் ராஜ்க்கு ஆழ்ந்த அர்த்தம் கொண்டதாக இருந்தன. அவன் வீண் போய்க் கொண்டிருந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றத் தொடங்கினான். பொதுவான வேலைகளை ஏற்று சில பணம் சேர்த்தான். தினமும் புத்தகங்களை படித்து புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். ஒரு சில மாதங்களில் அவன் தனது நேரத்தையும் திறமைகளையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் ஒரு சிறிய தொழிலாளராக வேலைக்குச் சேர்ந்து கடினமாக உழைத்தான். அவனது நேர்மையும் பாடுபடும் மனப்பான்மையும் மேலதிகாரிகள் கவனிக்கத் தொடங்கினர். அவன் சிறிய பதவியில் இருந்து மேலே மேலே வளர்ந்தான். தனது சிறு சேமிப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய தொழிலைத் தொடங்கினான். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சிறிய தொழில் பெரிய வெற்றியாக மாறியது. இப்போது ராஜ் ஒரு வெற்றியாளன். குடும்பத்திற்கும் உதவினான், சமூகத்திற்கும் உதவத் தொடங்கினான். தோல்வியை வெற்றியாக மாற்ற ஒரே ஒரு முடிவும் ஒரு சிறிய முயற்சியும் போதுமே. வாழ்க்கையில் வெற்றி பெற பிறர் நம்மை நம்புவதை எதிர்பார்க்க வேண்டாம். நாம் நம்மை நம்பிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாளில் பெரிய வெற்றியாகும். நம்பிக்கை வைத்துக்கொள், முயற்சி செய். வெற்றி உன்னையே தேடி வரும். நீ விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்கு.